சற்று முன் வெளியான செய்தி மக்களை உச பெஞ்சல் புயல் தமிழகத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய நிலையில் மீண்டும் உருவாகிறது புதிய புயல். காற்றழுத்த தாழ்வு நிலை இன்று டிசம்பர் 7ஆம் தேதி உருவாகிறது. வானிலை ஆய்வு மையம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதனால் மக்கள் பாதுகாப்பாக உள்ள இடத்துல தங்க வைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இந்த செய்தி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, கனமழை மற்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான செய்திகளுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாக வாய்ப்பாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய பெருங்கடல் மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நேற்று முதல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகலாம். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் 12ஆம் தேதி வாக்கில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கை தமிழகம் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். இதனால் இன்று முதல் 10ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியிலும் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 11ஆம் தேதி மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள், காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யும் என வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 12ஆம் தேதி பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில பகுதிகளில் லேசான பனி மூட்டம் காணப்படும் என, ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யும் என வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளனர். நன்றி, வணக்கம்.